வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சபை தலைவர் விமல் ரத்நாயக்க வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன. புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் திட்ட வழிகாட்டல் வரைவு என்ன என்பதை நீதி அமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அஜித் பி பெரேரா வலியுறுத்தல். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான தனிநபர் பேரணி ஒன்றை முன்வைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முயற்சி. 2008 ஆண்டு ஊடகவியலாளர் கீத் நோயர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 கைது. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன சபை தலைவர் விமல் ரத்நாயக்க வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒருபோதும் ஆக்கிரமிக்கவில்லை என்றும் பொது நிதியை தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தவில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை வெளிநாட்டு ராஜதந்திரிகளை வரவேற்க அரசு நிதி பயன்படுத்தப்பட்டாலும் தனிப்பட்ட செலவுகள் முழுமையாக தமது சொந்த பணத்தால் ஏற்கப்பட்டது என்றும் அவர் மீது முன்வைக்கப்பட்ட அதிகப்படியான எரிபொருள் பயன்பாடு குறித்த குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்துள்ளார். தமது பாதுகாப்பிற்காக 3 வாகனங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன என்றும் வழிகாட்டல்களை பின்பற்றியே ஊழியர்களுக்கு கூடுதல் வாகனங்கள் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் 33.4 மில்லியன் ரூபாய் என்று அறிவிக்கப்பட்ட எரிபொருள் செலவு புள்ளிவிவர ரீதியாக சாத்தியமற்றது. இது தொடர்பாக நாடாளுமன்றம் சிறப்பு கணக்காய்வை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கும் புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் திட்ட வழிகாட்டல் வரைவு என்ன என்பதை நீதியமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், ஜனாதிபதி புதிய அரசியலமைப்பு தொடர்பாக மாத்திரம் எதுவும் கதைக்காமல் இருப்பது எமக்கு பாரிய பிரச்சனை என்றார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், அரசாங்கத்தின் கொள்கையின் பிரகாரம் எமது கொள்கையும் புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட வேண்டும் என்பது, அதனால் அரசாங்கம் தெரிவித்துள்ளதன் பிரகாரம் புதிய அரசியலமைப்பு தயாரிக்கும் பொறுப்பு நீதி அமைச்சுக்கு இருக்கின்றது. அதனை மேற்கொண்டு அனுமதித்துக் கொள்வதற்கான ஆதரவும் அரசாங்கத்திடம் இருப்பது. அதே நேரம் எதிர்க்கட்சியில் இருக்கும் பெரும்பாலானவர்கள் புதிய அரசியலமைப்புக்கு ஆதரவாக தயாராக இருக்கின்றனர். அதே நேரம் புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்தி தற்போதுள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க ஒரு சிறந்த அரசியல் சூழல் தற்போது இருக்கின்றது. அதனால் அரசாங்கத்தின் புதிய அரசியல் அமைப்பு திட்ட வழிகாட்டல் வரைவு என்னவென்று கேள்வி எழுப்பினார். அதே நேரம் ஜனாதிபதி நாட்டின் பல முக்கிய நிகழ்வுகளில் உரையாற்றிய போதும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக காணப்படும் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக ஜனாதிபதி எதுவும் கதைப்பதில்லை. ஆனால் அரசாங்கத்திடம் அதிகாரத்திற்கு வரும்போது மக்களுக்கு தெரிவித்திருந்த பிரதான விடயங்களில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றாகும். இதேவேளை நிதி தொடர்பான வழக்குகள் கொழும்பு நீதிமன்றங்களில் குவிந்து காணப்படுவதால் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் தாமதமாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் நிதி தொடர்பான வழக்குகளை தொடுப்பதற்கு முடிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். மே 2023 முதல் ஜூன் 2024 வரை 683 வயது குறைந்த தொழிலாளர்கள் வீட்டு வேலைக்காக இடம்பெயர்ந்துள்ளதாக நாடாளுமன்ற குழு ஒன்று தெரிவித்துள்ளது. சமீபத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய பொது நிறுவனங்கள் குழுவின் கூட்டத்தில் இது தெரிய வந்துள்ளது. கட்டாய குடியிருப்பு பயிற்சி அளிக்காமல் முதல் முறையாக புலம்பெயர்ந்த 28,165 வீட்டு பணியாளர்களை அனுப்பியதன் மூலம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பயிற்சி வருவாயில் 631.1 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது. சுற்றுலா விசாக்களில் வீட்டு பணியாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஆட்சேர்ப்பு நிறுவனங்களுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் 4,942 தொழிலாளர்கள் சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறித்து விசாரணை நடத்த கோப் துணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று கோப் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்வதன் தனிநபர் பிரேரணி ஒன்றை முன்வைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான உத்தேச முன்மொழிவு ஒன்றை அவர் கடந்த பிப்ரவரி 28 நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்வதாக இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முன்னர் வாக்களித்திருந்த போதும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் தான் முன்வந்து அதனை முன்மொழிய தீர்மானித்துள்ளதாக ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அதன் மூலம் சமூக வலைதளங்களில் சுதந்திரமாக கருத்து வெளியிடும் சந்தர்ப்பத்தை மீண்டும் ஏற்படுத்துவது தனது நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2008 ஆண்டு ஊடகவியலாளர் கீத் நோயர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இந்த 2 கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார்.
அதன்படி 2008ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தெகிவெளி பகுதியில் கீத் நோயர் கடத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 42 மற்றும் 46 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக கடந்த 2017ஆம் ஆண்டு இந்த வழக்கில் இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்து 5 பேர் கைது செய்யப்பட்டதோடு 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் 3% தள்ளுபடி எரிபொருள் நிலையங்களை இயக்க போதுமானதாக இல்லதால் வங்கி அட்டைகள் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் எரிபொருள் வழங்கும் வாய்ப்பினை வாடிக்கையாளர்களுக்கு இனி வழங்க முடியாது என பெட்ரோலிய விநியோகஸ்தர் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் அனைத்து வணிக எண்ணெய் விநியோகஸ்தர்களும் ஒன்று கூடி ஒரு கலந்துரையாடலை நடத்தியதாகவும் அதன் பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 3% தள்ளுபடி போதுமானதாக இல்லை என்று கூறி 4 முறை ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்பதால் எந்த ஒரு அரச நிறுவனத்திற்கோ அல்லது பிற நிறுவனங்களுக்கோ எரிபொருள் கடன் வழங்குவதில்லை என்ற உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இனிமேல் 3% தள்ளுபடியில் செய்யக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்வோம் என்றும் பெட்ரோல் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலத்திற்குள் மட்டுமே தங்கள் கடமைகளை செய்வார்கள் என்றும் கூறியுள்ளனர். இதேவேளை நாட்டில் 1400 எரிபொருள் நிலையங்கள் இருப்பதாகவும் அவற்றில் சுமார் 700 நிலையங்கள் மிக குறைந்த எரிபொருள் விற்பனையை கொண்டுள்ளன என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு உற்பத்தி திறன் அடிப்படையில் தான் முடியும் என்று பெருந்தோட்ட நிறுவன சம்மேளனத்தின் பேச்சாளர் ருஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார். நானுயார் ரதல்ல பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை முன்வைத்ததோடு 150 ஆண்டுகளாக தொடரும் இலங்கை தேயிலை தொழிலில் உற்பத்தி திறன் அடிப்படையிலான முறைமைக்கு மாற்றம் தேவை. சம்பள உயர்வுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் எதிராக இல்லை, ஆனால் அது உற்பத்தி திறனை பொறுத்தே தீர்மானிக்க வேண்டும். நாளாந்தம் 8 மணி நேரம் வேலை செய்வதை விட குறுகிய நேரத்திற்குள் அதிக தேயிலை கொழுந்து பறித்து அதிக சம்பளம் பெறும் வாய்ப்பு தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டும். மேலும் உலக சந்தையில் இலங்கை தேயிலை விலையை விட தற்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 100 ரூபாய் அதிகமாகவே சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக மணலிட்டு சென்ற டிப்பர் மீது இன்று ஞாயிற்றுக்கிழமை போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் மற்றும் ஒருவர் தப்பி சென்றுள்ளார். பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் போலீசாரின் கட்டளையை மீறி செல்ல முற்பட்ட வேளையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் மற்றவர் டிப்பர் வாகனத்தில் இருந்து பாய்ந்து தப்பி ஓடியுள்ளார். காயமடைந்தவரை போலீசார் கைது செய்து போலீஸ் பாதுகாப்போடு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதேவேளை தப்பியோடிய நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள்.